ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு வியூ பார்த்துடலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருந்தது. ஸோ எப்படி இருந்தது அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம நேற்று சொன்ன மாதிரியே ஸோ அந்த கம்ஃபர்டபுள் ஐவிக்குள்ளே மார்க்கெட் முடிஞ்சதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நம்ம ஃப்ரைடே நம்ம இந்த மிட் கேப் நிஃப்டிக்கு கம்ஃபர்டபுள் ஐவி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 13,250 நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஹையஸ்ட்டாக அந்த சைடு தான், அந்த சைடு வரையும் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அதுக்குள்ளே முடியும்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரி முடிஞ்சிருந்தது. ஸோ ரொம்ப ஒரு காமான ஒரு எக்ஸ்பைரி தான். ஒரு மணி நேரம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா. பட் ப்ரீமியம்லாம் நல்லாவே வந்து செகண்ட் ஹாஃபில் நல்லாவே கம்மியாகிடுச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சுது. பட் நம்ம காலையில் யூஎஸ் ஃபியூச்சர் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனதுனால நம்ம மார்க்கெட்டை கொஞ்சம் வந்து அட்வான்ஸாக எடுத்துகிட்டு ரேலி ஆகிருக்கு. இந்த ரேலி நம்ம எதிர்பார்த்தது தான். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்னோம், அக்ரெசிவாக ஒரு அப்சைடில் மார்க்கெட் வந்து போக பார்க்குதுன்னு சொன்னேன். அதுக்கு இது ஒரு சாம்பிள் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஸோ கன்சாலிடேட் ஆகும், ஏன்னா ஹையர் சைடில் கன்சாலிடேட் ஆனால் தான் அடுத்த ஒரு ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா விட முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வர நாட்களில் இன்னும் பிரகாசமாக இருக்குது. கிளியராக மார்க்கெட் 26,000லாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் எனக்கு எங்கே மார்க்கெட் வந்து போயிட்டு திரும்பும் அப்படின்றது தான் தெரியல. ஓகேங்களா? ஸோ அந்தளவு ஓப்பனாக வந்து இண்டெக்ஸ் வந்து இருக்குது. ஸோ கோல்ட்மேன் சாக்ஸ் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயம் நான் கடைசியில் சொல்கிறேன். அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதை கேட்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு புல்லிஷ்னஸ் காரணம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இட்ஸ் அ வெரி குட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அண்டு நாளைக்கு ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி ஆஸ் பர் ஐவி படி மார்க்கெட்டு மேலே போக பயப்படுது. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி இந்த இண்டெக்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் இண்டெக்ஸ் ஃபியூச்சர் வந்து எக்ஸ்பைரி ஆகுது இந்த கான்ட்ராக்டோட. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையும் பயணித்த அந்த ஸ்ட்ரைக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரியல ஒரு 1500 பாயிண்ட்டாக மினிமம் இந்த இண்டெக்ஸில் ரேலி ஆகிருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இந்த ஹையிலேருந்து கொஞ்சம் கீழே வந்து முடிஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தோணிக்கிட்டு இருக்குது. இல்லை ஃபர்தராக இந்த இண்டெக்ஸ் ரேலி ஆச்சு அப்படின்னா பயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஓகேங்களா? மார்க்கெட் மேலே போக போகலாம் பயம் இருக்குது. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 24,800க்குள்ளே பயம் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்தியா விக்ஸ் இறங்குச்சு அப்படின்னா மார்க்கெட் கன்சாலிடேட் ஆக வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் கீழே இறக்கி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஆஸ் பர் ஐவி. பட் நாளைக்கு குளோபல் மார்க்கெட் பொறுத்து நம்ம மார்க்கெட் எங்கே வந்து முடியணும்னு சொல்லிட்டு அதுவே டிசைட் பண்ணிடும். ஓகேங்களா? பட் பயம் மேலே போனால் இந்த இண்டெக்ஸில் பயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுது. பயம் இருக்குது அப்படின்னா என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே இன்னும் கால் செல்லர்ஸ் வந்து ட்ராப் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? அதனால தான் மேலே பயம் இருக்குது. ஸோ புட்டில் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, புட்டில் எல்லோரும் செல் தான் பண்ணியிருக்கிறாங்க மோஸ்ட்லி. ஓகேங்களா? பரவாயில்ல, குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து 24,800 வரையுமே புட் செல்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதுதான் இங்கே விஷயம், வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஏன்னா 24,800 கிட்டத்தட்ட 15 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கால் சைடு எதுவுமே இல்லை. இதுதான் உண்மை. ஓகேங்களா? 25,000 இருக்குது. பட் அதனால தான் சொன்னேன், 25,000க்கும் 24,800க்கும் நடுவில் இந்த எக்ஸ்பைரி முடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. அண்ட் எஃப்ஐயோட விஷயங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்த விஷயம். இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு 7:30 to 8 o'clock வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் இந்த எஃப்ஐ டேட்டாவை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இன்றைக்கும் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் கொஞ்சம் அடிஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். இந்த வாரம் நாளையிலேருந்து மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது அப்படின்றதுனால மேபி இங்கே வந்து விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், கொஞ்சம் வால்டாலிட்டி இருக்கலாம். அதனால தான் இன்றைக்கி இந்தியா விக்ஸ் கூட ஏறுச்சான்னு எனக்கு தெரியல. லெட்ஸ் சி. ஸோ நம்ம போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ பார்க்கும்போதே ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. அண்ட் செக்லிஸ்ட்டை பார்த்துலாம் நண்பா. ஸோ செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம், கிளியராக மார்க்கெட் வந்து அதோட டைரக்ஷன் வந்து ஃபைன் பண்ணியிருக்கு. ஸோ இது நல்ல விஷயம். பட் இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் வந்து விட்டுறது நல்லது. ஓகேங்களா? இக்னோர் பண்ணுறது நல்லது. பிகாஸ் நாளையிலேருந்தே மந்த்லி எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 8% ஏறி இருக்குது. ஸோ அதனால தான் சொன்னேன். ஸோ கொஞ்சம் வால்டிலிட்டி கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குளோபல் மார்க்கெட் ரேலி ஆனால் நம்ம மார்க்கெட் ரேலியாக பார்க்கும். இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஒரு வேளை குளோபல் மார்க்கெட் நல்லா ஏறிட்டு நம்ம மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னா பயப்பட வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து, அதாவது மொத்தமாக இந்த எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் அதுக்கெல்லாம் வச்சு ஒரு ரேலி ஒன்று போயிடும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ நாளை முதல் மந்த்லி எக்ஸ்பைரிக்கு இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆகுது. ஃபின் நிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வால்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த இண்டெக்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் பெருசாக ரேலியாக இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா அது கடந்து வந்த பாதை என்னென்னா ஒரு வாரமும் ஒரு அடியில் வந்து தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ
ஒரு பெஸ்ட்டான ஒரு எக்ஸ்பைரி எப்படி அப்படின்னா, ஸோ இந்த பாதைகளில் வந்து முடிஞ்சால் தான் ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்பைரி மந்த்லியில் செல் பண்ணியிருக்கவங்களுக்கு, ஓகேங்களா? பட் இதையும் கடந்து முடிஞ்சுது அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் இன்னும் மேலே போக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த வரைக்கும், ஓகேங்களா? பார்க்கலாம் நாளைக்கு இந்த ஃபின் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெக்னிக்கல்ஸு நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு இன்னையோட ஹை ஒரு ரொம்ப பெரிய ஹை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நேத்தோட லோ, ஸோ ஹை கிட்ட மார்க்கெட் இருக்கனால ஃபர்தராக மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் சேம் தான் பேங்க் நிஃப்டி, இன்னையோட ஹை ரொம்ப பெரிய ஹை அண்ட் நேத்தோட லோ தான் லோ, இதுவும் மேலே போக வாய்ப்பு ரொம்ப அதிகம். நோட் பண்ணிக்கங்க, ஒரு 8% விக்ஸ் மட்டும் இதில் கூடியிருக்கு. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஓடிஎம்களில் கொஞ்சம் ப்ரீமியம் ஸ்பைக்ஸ் இருந்திருக்கும், ஓகேங்களா? எல்லாத்துலேயும் வந்து ஐவி ஸ்பைக்ஸ் இருக்கும், பட் ஓடிஎம்மில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றது சொல்லிக்கலாம். டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஸ்பாட் வர்சஸ் ஃபியூச்சர்ஸை பார்க்கும்போது மிட் கேப் நிஃப்டி 33 பாயிண்ட் ஹோல்ட் பண்ணுது. இது ஏன் அப்படின்னா அதுக்கு மண்டே தான் எக்ஸ்பைரி அப்படின்றதுனால மேபி ஹோல்ட் பண்ணும், டேஸ் இருக்குது அப்படின்றதுனால. மற்றதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ நிஃப்டி ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் வந்து எக்ஸ்பைரி அன்றைக்கி மேட்ச் ஆகணும், ஓகேங்களா? அதனால் நாளைக்கு ஃபின் நிஃப்டி அப்படின்றதுனால அது கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. ஸோ இதனால தான் நான் சொன்னேன் கம்ஃபர்டபுள் ஐவி பார்க்கும்போது கூட டவுன் சைடில் தான் இருந்தது. அதனால தான் ஒரு 40 பாயிண்ட் கீழே வச்சு முடியறது கூட வாய்ப்பு ரொம்ப அதிகம், பார்க்கலாம். பட் நாளைக்கு நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் தெரியும். அண்ட் பிசிஆர் வகைகளில் பார்க்கும்போது ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லை, ஹோல்ட் பண்ணுது அப்படின்றதுனால மார்க்கெட் வந்து ஆஸ் பர் பிசிஆர் படி கன்சாலிடேட் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகம் நண்பா, ஓகேவா? ஐஎஸ்ஐயில் கன்சாலிடேஷன் சொல்லும்போது கன்சாலிடேஷன் இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். பட் மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால ஒரு டவுட்டு, கூடவே இந்த 8% விக்ஸ் ஏறினதும் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ இந்த விஷயந்தான் நான் போன வாரங்களில் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஏதோ ஒன்று மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது, அதுதான் வந்து இந்த அளவு ஒரு பெரிய புஷ் இருக்குன்ட்டு. கோல்ட்மேன் சாக்ஸை ஒத்துக்கிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெட் ரேட்டை முன்னிறுத்தி மார்க்கெட்டை பெருசாக ரேலி பண்ணிட்டு போயிருக்காங்க. இது உண்மை. அதாவது யூஎஸ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ரேலி வருது, இல்லைனா இவ்வளோ பெருசாக வந்து மார்க்கெட் ஸ்டாக்னண்ட்டாக ஏறுது அப்படின்னாலே அவ்வளோ இதுவாக ஏறாது, ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ப்ரிடிக்ட் பண்ணி நிறைய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் எல்லாம் மேலே மார்க்கெட் கொண்டு போவாங்கன்னு நினச்சது தானே கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து ஒரு ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. இது நல்ல விஷயம். இதுதான் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு குரூப்பிசமாக வந்து மார்க்கெட்டை ஏற்றினா தான் இந்த மாதிரி அக்ராஸ் குளோபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு புஷ் கிடைக்கும், ஓகேங்களா? கோல்ட்மேன் சாக்ஸ் அந்த விஷயங்களை சொன்னதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா பிளான்டாக தான் மார்க்கெட்டை மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால பெருசாக வந்து கரெக்ஷன் வராது அப்படின்றது நான் நம்பிட்டு இருக்கேன். லெட்ஸ் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ட்ரேடிங் ஓரளவு கன்சாலிடேட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் 8% விக்ஸ் ஏறினது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி இண்டெக்ஸ் வந்து எக்ஸ்பைரி இருக்கனால அதுவுமே கொஞ்சம் வந்து கன்சர்ன் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் கண்டிப்பாக நாளை உங்கள் ட்ரேடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.